நண்பர்களே, வெல்கம் டு ஹிதாயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா சீஸ் பால்ஸ் தான் சமைக்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சீஸ் பால் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து இப்படி செருக்கி வச்சுருக்கிறேன். ப்ரெட்டு கார்னர்ஸ் கட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். சீஸ் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். மைதா, கார்ன்ஃப்ளவர், மிளகுத்தூள், சீரகத்தூள், பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு. உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ரெட்டை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. கார்னர்ஸோட தூள் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் யூஸ் பண்ணலாம். வேக வச்சு செருக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இப்போ நம்ம ஒரு பேனில் போட்டுக்க போகிறோம். பச்சை மிளகா போட்டுக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், மிளகுத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். மெயினாக இந்த ப்ரெட்டு கார்னருக்கு கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கிறோம். மைதா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சீஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இப்படி பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போ நம்ம சீஸை ஒரு பவுல்லேருந்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். கையில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கு இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ பால் மாதிரி பண்ணிக்க போகிறோம். உள்ளே சீஸை ஸ்டஃப் பண்ணி கொஞ்சமாக ஒரு குட்டி பால் சைஸ்க்கு எடுத்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். இது ரெடியாகிற இந்த நேரத்தில் சீஸில் இருக்கிற சில நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கால்சியம், ஜிங்க், வைட்டமின் ஏ, வைட்டமின் B12 போன்ற சத்துக்கள் இதில் இருக்குது. இதை அளவாக சாப்பிட்டுட்டு வந்தாக்கா கார்டியோவாஸ்குலர் இருதய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போது நம்ம பால்ஸை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். 1 ஸ்பூன் மைதா, 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணதை இப்போ இந்த மாவில் டிப் பண்ணி அந்த ப்ரெட் தூளில் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சீஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நம்ம அளவாக சீஸ் சாப்பிட்டாக்கா நம்ம உடல் எடையை கூட அது குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீஸில் இருக்கிற லெசித்தின் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லா பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போது நம்ம ஒரு பால்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். சீஸில் இருக்கிற ஆன்டிபாக்டீரியா நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன நோய் தொற்றுக்களை நீக்கிறதுக்கு உதவி செய்யும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. இப்போது எனக்கு தெரிஞ்ச சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொன்னேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.
சீஸ் எப்படி மெல்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். பாய்.